நமச்சிவாய. இது திருவாசக சொற்பொழிவில் பகுதி 40 பார்ட் 40. பதிகம் என்று பார்க்கும் பொழுது முன்பு 49வது பதிகத்தின் திருப்படை ஆட்சியில் 5 பாடல்கள் விளக்கம் கொடுத்தேன். மற்ற மீதி உள்ள 3 பாடல்கள் 6, 7, 8க்கு இப்பொழுது விளக்கம். ஆறாவது பாடல். பொன்னியலும் திருமேனி வெண்ணீற்று பொழிந்திடும் ஆகாதே, பூமழை மாதவர் கைகள் குவிந்து பொழிந்திடும் ஆகாதே. பொன்னியலும் திருமேனி வெந்நீர் பொழிந்திடும் ஆகாது. சிவனார் பொன் போன்ற தனது மேனியிலே அந்த திருவெந்நீர் பூசியிருக்கின்றார். அந்த பொன்னிறம் மிக அழகாக இருக்கின்றது. அதற்கு மேல் பால் போன்று இருக்கும் அந்த திருவெந்நீர் மேலும் அழகுக்கு அழகு சேர்க்கின்றது நமது சிவனாருக்கு. அதே போன்று நாம் திருவெந்நீர் அணிந்தால் இறைவனை அடையலாம் என்பது ஒரு வழி. எனவே நாமும் அந்த திருநீரை அணிந்து இறைவனை அடைய முயல்வோமாக. பூமழை மாதவர் கைகள் குவிந்து பொழிந்திடமாக. அது மட்டுமல்ல, மலர்களை பறித்து சிவனாருக்கு சாற்றினால் இறைந்து அடையலாம் என்பது ஒரு இறை வழக்கம், நம் அடியவர் வழக்கம். எனவே நாம் அந்த மலர்களை பறித்து சிவனார் அது பாதங்களுக்கு சாற்றி வணங்கிடுவோம். அவ்வாறு வணங்கினால் நாம் இறைவனை அடைய ஏதுவாக இருக்கும். அடுத்த வரிகள். மின் இயல் நுண்ணிடையார் கருத்து வெளிப்படும் ஆகாது, வீணை முரன்று எழும் ஓசையில் இன்பம் மிகுந்திடமாகாது. மின்னி இயல் இடையார்கள் கருத்து வெளிப்படும் ஆகாது. அழகாக இருக்கும் அந்த பெண்கள் சிவனாரை அடைவது மிக எளிது. எவ்வாறு என்றால், அவர்கள் அது மட்டுமல்ல, அவர்கள் மனதில் என்ன இருப்பது என்று இறைவனாடு வெளிப்படையாக கூறி வேண்டினால் அவர்கள் அதை பெறலாம். அதுதான் மின்னியல் நுண்ணிழையார்கள் கருத்து வெளி. அப்போ என்ன செய்யணும்? அவர்கள் தன்னுடைய கருத்தோடு பாடல்களை பாடி, வாத்தியம் வாசித்து, இசை பாடல்கள் பாடி, இசைக்கருவிகளை வாசித்து இறைவனை தன்னுடைய கோரிக்கைகளை எடுத்து கூறினால் அது நிறைவேறும். ஒன்று. வீணை முரண்டு எழும் ஓசையில் இன்பம் மிகுதுமாறு. அது மட்டுமில்ல, அவர்கள் இசை பிரியர் அல்லவா நமது சிவனார். அவர்கள் அழகிய வீணையை மீட்டு அந்த பாடலோடு சிவனாரை மகிழ்வித்தால் அதற்கு மேலும் அவர்களுக்கு இறைவனுடைய அருள் மிக செம்மையாக நிலைத்து நிற்கும். அவ்வாறு வழிபடும் பெண்களுக்கு. அதுதான் இந்த 4 வரி. தன்னடியார் அடி என் தலை மீது தழைப்பென ஆகாதோ, தன் அடியர் உடனே உயர்ந்து தலைப்படும் ஆகாது. அதாவது சிவன் அடியவர்கள், நான் ஒரு மாணிக்க வாசகராகிய நான் ஒரு சிவன் அடியவன். எனக்கு என்னவென்றால், ஏற்புடைய நன்று சிவனை உணர்ந்த அடியவர்களுடைய பாதங்கள் என்னுடைய தலையின் மீது பட வேண்டும், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டு அந்த அடியவர்களின் பாதங்களை தொட்டு வணங்கி வீழ்ந்து வணங்குகின்றேன். யார்? மாணிக்க வாசகராகி நான். ஏனென்றால் அடியவருக்கு அடியவராக சிவன் விரும்பினார் அல்லவா. அதுதான் ஏற்கனவே இப்பொழுது சொன்னது போல தண்ணீர் பந்தர் சயம் பெற வைத்து என்பதில் அடியவருக்கு அடியவராக சிவனாரே செல்கின்றார். எனவே நான் அந்த அடியவரின் அடியவராக இருக்க ஆசை, மிக 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 ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் என்னை விட அந்த பழுத்த அடியவர் நன்கு சிவனை உணர்ந்தவர். அதனால் அவரை வணங்கி அவர் பாதங்களை என் தலை மீது வைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதுதான் என்னுடைய மூல கருத்து. என்னடனா, எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு, நான் சிவனை நன்கு உணர்ந்து விட்டேன், நான் தான் தாடான்னு சொல்லக்கூடாது. அடியவருக்கு அடியவராக இருக்கு. நம்மளுக்கு தெரியாத விஷயம் எவ்வளவோ இருக்கும். அது சிவன் அவர்களுக்கு உணர்த்திருப்பார். நம்மளை விட மூத்த அடியவர்கள், பழுத்த அடியவர்களுடைய வணங்குதல் நமக்கு ஏற்புடையதாக இருக்கும். நமக்கு எவ்வளவோ விவரங்களே அந்த அடியவர் போதிக்கவில்லை என்றாலும் அவரை அடிப்பணிந்ததனால் சிவனார் மகிழ்ந்து நமக்கு அந்த அடியவர் சொன்னதையே சொல்லுவார். எனவே தாம் எல்லாம் தெரிந்தவர் அப்படின்று மார்பை தூக்கி நிற்கக்கூடாது. அடியவருக்கு அடியவராக இருக்க விரும்பணும். சிவன் அடியவர்கள் இருந்தாலும்
பிற அடியவர்களை மதித்து நடக்க வேண்டும். மிக பழுத்த அடியவரால் அவரை வணங்கவும் வேண்டும். அதுதான் இதன் கருப்பொருள். தன் அடியார் தலையன் நான் அடியோன் உடன் உய்ய வந்து தலைப்படுமாக. அது மாதிரி மாணிக்க வாசகன் என்னை விட பழுத்த அடியவர் அல்லவா அவர் கூட இருந்து நான் சிவப்பணி செய்து நான் ஒரு பெருமையாக நினைக்கிறேன் என்று கூறுகிறார். இன்னியல் எங்கும் நிறைந்து இனிதாக இயம்பிடம் ஆகாதோ என்னை முன்னாளுடைய ஈசன் என் நத்தன் எழுந்தருள பெருங்கின. இன்னியல் எங்கும் நிறைந்து இனிதாக இயம்பிடம். அது மட்டுமில்ல, என்னுடைய ஆசை என்றால் என்ன, இந்த தென்பாண்டி நாட்டில் உள்ளவர்கள் அனைவருமே இசைத்தமிழால் சிவ வழிபாடு செய்ய வேண்டும், நாடகத்தமிழால் சிவ வழிபாடு செய்ய வேண்டும், பல்வேறு இயற்றமிழ் பல்வேறு பாடல்கள் மற்றும் கட்டுரைகள் மற்றும் நாடகங்களை ஏற்றி சிவ வழிபாடு செய்ய வேண்டும். இவ்வாறு செய்தால் அந்த நாடு நன்றாக இருக்கும், நாடு உய்யும், அடியவர்கள் மிகுந்த அடியவர்கள் அங்கு திருக்கைலாயத்துக்கு செல்ல ஏதுவாக இருக்கும். அது போன்று இன்னியல் எங்கும் நிறைந்து இயம்பிடும். அதுவே தென்பாண்டி நாட்டில் எங்கேயுமே இந்த இயற்தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் மூலியமாக சிவ வழிபாடு நடத்த வேண்டும் என்பது மாணிக்க வாசகருடைய ஆசை என்கின்றார். என்னை முன் ஆளுடைய ஈசன் என் நத்தன் எழுந்தருள பெறினார். ஏன் சொல்றேன்னா, நான் அந்த இசைனா முன்பு நான் போன பிறவில் அப்படிதான் ஏமாத்தினேன் சிவனாரை. யாரே நமது சிவனாரை இயற்தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் வழிபட்டு போன பிறகு நான் ஏமாத்தினேன். அதனால ஓடோடி என்னை தேடி ஓடோடி வந்தார் எங்களுக்கு சிவனார். அதனால இது மாதிரி செஞ்சா சிவனாருக்கு தமிழ் வழிபாடு ரொம்ப 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 பிடிக்கும், விரைந்து அருள் கொடுப்பார் என்பது ஒரு கணக்காடு தான். அடுத்த பாடல் 7வது பாடல். சொல்லி இயலாது எழு தூமணி ஓசை சுவை தரும் ஆகாது துன் என என் உள்ள மணிய சோதி தொடர்ந்து எழுமாகாது. சொல்லிய இயலாது எழு தூமணி ஓசை சுவை தருமாகாது. அதாவது இறைவனை நினைத்து வழங்கும் பாடல்கள், அந்த பண்ணினுடைய ஒளி, அதனுடைய வெளிப்பாடு, அந்த தலை சிறந்த பாடல், அந்த மெட்டு சத்தம் சந்தம் எல்லாமே சில பாடல்கள் சொல்லி விளக்க முடியாது. ஏன் தெரியுங்களா, அவங்க கேட்டாதான் புரியும். அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த பாடலினுடைய ஓசை. அது போன்று அது மேலே சில ஓசைகள் இசைத்தமிழ் நூலில் இதனுடைய அது எப்படி அமைத்து பாட வேண்டும் என்ற வழிமுறைகள்லாம் அந்த இசைத்தமிழ் நூலில் இருக்கும். அதை படித்து அதன் பிரகாரம் அருமையாக பண்ண. ஏற்கனவே சொன்னது தான், நம்மளாண்ட இசைத்தமிழ் நூலாக இருந்திருக்குது, அது இலக்கணமாக இருந்திருக்கிறது, இசைத்தமிழ் இலக்கணமாக இருந்திருக்குது. அதே யாரோ புண்ணியவான்கள் பொறுத்திட்டு இருக்கிறாங்க. அதே போல நாடகத்தமிழ் இலக்கண நூல் இருந்திருக்குது, நாடகத்தமிழ் இலக்கிய நூல் இருந்திருக்குது. அதை எந்த புண்ணியவனோ பொழிச்சிட்டு இருக்கிறாங்க, நம்மளுக்கு கையில் கிடைக்கல. அவ்வளோதான் கண்டிப்பாக சொல்லலாம். ஏனென்றால் இதனுடைய அவர் மாணிக்க வாசகரை இயற்றியது பார்த்தால் அந்த நூட்கள் மாணிக்க வாசகர் காலத்திலும் இருந்து மாணிக்க வாசகர் காலம் வரை அது இருந்திருக்கிறது. அதுதான் சொல்லுவார். இயல் எங்கு சொல்லி இயலாது தூமணி ஓசை சுவை தருமாக. அது மாதிரி சுவையான பாடல், மிக இனிமையான பாடல்கள், மென்மையான பாடல்களை சிவனாரை வழிபட்டு நிற்க வேண்டும். துன்னியல் என் உள்ள மன்னிய சோதி தொடர்ந்து எழுமாகாதோ. எப்படி நம்ம சிவனாரை வழிபட்டு கொண்டு இருந்தால் அந்த சிவனார் நம்முடைய ஆன்மாவை அவர் எடுத்துக்கொள்வார், நமது ஆன்மாவின் வழி நடத்துதலை அவர் எடுத்துக்கொள்வார். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுன்னா, தன்னை உண்ண ஆரம்பிப்ப. தன்னை உண்ண ஆரம்பிச்சுன்னா நீ பொதுவாக சிவனை சார்ந்துதான் வாழ்ந்தாக வேண்டும் என்று உனக்கு அந்த உணர்வு விடும். அந்த உணர்வை கொடுப்பவர் சிவனார். தொடர்ந்து அது போன்று அனைவரும் வர வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் உலகத்தின் நன்மைகள் நடக்கும், உலகம் உயும், அனைவரும் பலர் சிவனடியை சேருவார்கள். இருக்கும் உலகமும் சிவனடியை சேர்ந்தவர்கள் இருக்கும் உலகமும் நன்றாக அந்த சிவ வழிபாட்டில் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் போது பல்லியல் பல் இயம்பு ஆய பரப்பு அற பராபரமாகாதோ பண்டு அறியாத பர அனுபவங்கள் பறந்து எழுமாக. அது மாதிரி இந்த தென்பாண்டி நாட்டில் அனைவருமே சிவ வழிபாடு செய்ய வேண்டும், சிவனை நெருங்க வேண்டும், சிவனுடைய பெருமை சொல்ல வேண்டும் என்பது மாணிக்க வாசகராக என்னுடைய ஆசை. பண்டு அறியாத பர அனுபவங்கள் பறந்து எழுந்தார்கள். பண்டு அறியாமல்னா அந்த அந்த பரிசு யாருக்கு கிடைக்கும், அடியவர்களுக்கு கிடைக்கும். அது எப்போ கிடைக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி என்ன செய்யணும், அந்த அடியவர்கள் சிவனை வணங்கி கொண்டே இருந்தால் அது திடீரென்று ஒரு நாள் அது கொடுக்கும். இதே போன்ற வழிமுறைகளே அந்த பாண்டிய நாட்டில் உள்ளவர்கள் அனைவரையுமே அந்த வழிபாட்டு மூலயமாக வழிபட்டு அந்த பரிசை நோக்கி ஏங்கி காத்து கொண்டிருக்க வேண்டும். அந்த பரிசு கிடைக்கும் பொழுது அவனுக்கு முக்தி உரித்ததாகும், அவன் விரைந்து அடைய தயாராகுவான். அதுதான் பொருள். பண்டு வில்லியல் நன்னுதலால் மயல் இன்று விளைந்திடவன்.
வில் இயல் நன்னுதலால் மயல் என்று விளைத்திடம் ஆகாதோ விண்ணவரும் அறியா விழுப்பொருள் இப்பொருள் ஆகாதோ விண்ணியல் நன்னுதலால் மயல் என்று விழுப்பொருமா. அதாவது வந்து ஒரு வில்லினுடைய கலையை வந்து கற்றுக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். எப்படி தெரியுங்களா, அது பாடும்போது அது வில்லை வந்து விடும்போது வந்து என்ன பண்ண மாங்காய் விழாது, பறவை சாகாது, விலங்குகள் சாகாது, அப்படியே வந்து மனசு கடினமாக தான் இருக்கும். ஆனால் அப்படியே அதை விடாம பழகி 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 வந்து பட்டினா ஒரு மாம்பழம்னா அந்த மாம்பழம் காம்பு வரையும் தட்டி அந்த மாம்பழத்தை முழுமையாக கையில் பிடிக்க முடியும். அதே போன்று கொடுமையான விலங்குகளை அழித்து நீ பேர் வாங்க முடியும். அதே போன்று என்னென்ன வேண்டுமோ உணவுக்கு தேவையான விலங்குகளை வேட்டையாடவும் முடியும். அதனால என்ன ஆகுது, உன்னை சூழ்ந்து உள்ள அனைவராலும் நீ பயங்கரமாக புகழப்படுவாய். அது மாரி தான் இது. சிவ அனுபவங்களை பெறும்போது பல இடர்பாடுகள் வந்தாலும் விடக்கூடாது, விடாமல் அதையே பழகி கொண்டு சிவ அனுபவங்களை பெற்றால் நீ உள்ள மகிழ்ந்து நீ இறைவனடி சார்ந்து செல்வதை விட உன்னை சார்ந்து இருக்கும் அந்த சுற்றமும் அந்த நட்பும் அந்த சிவன் அருளை பெற்று சிவனை அடைய ஏதுவாக இருக்கும். அதுதான் இதனுடைய கருப்பொருள். சிவ அனுபவங்களை பெறுவதற்கு ஏதுவாக இருக்கும். அதுதான் இந்த கருப்பொருள். எல்லை இல்லாதன என்கணும் வில்லியல் நன்னுதல் மயல் விளைந்திடமாகாது விண்ணவரும் அறியா விழுப்பொருள் இப்பொருள் ஆகுது. அது மொத்தத்தில் வந்து விண்ணவர்கள் வந்து கோடான கோடி விண்ணவர்கள் வந்து நிறைய அவர்களுக்கு வந்து அந்த ஏக போக வாழ்க்கை இருக்கிறது. அந்த ஏக போக வாழ்க்கையில் அவர்கள் திளைத்திருப்பதனால் அவர்கள் வந்து அவர்களுக்கு சிவனார் மிகவும் கடினமாக இருக்கின்றார், கிடைக்கப்படாமல் இருக்கின்றார். ஆனால் மண் மீது உள்ளவர்கள் மிகவும் பலம் குறைந்தவர்கள். அதனால் வந்து சிவனார் வந்து பலம் குறைந்தவர்கள் நம்மளை வழிபடுகிறார்கள், இவர்கள் ஏழைகள் என்று நம்மை நோக்கி ஓடி வருவார்கள். அவர்களுக்கு நமது கிடைக்கும் ஒரு அரிய சிவ அனுபவங்கள் அவர்களுக்கு கிடையாது. அதுதான் இதன் பொருளாகாதோ. எல்லை இல்லாதன என் குணமானவை எய்திடம் ஆகாதோ இந்து சிகாமணி எங்களையால எழுந்தருள பெறின. எல்லை இல்லாதன என் குணமானவை எய்திடமாக. அதுமாரி வந்து சிவனை அடைவதற்கு நமக்கு இயற்கையாக இருக்க வேண்டியது அந்த 8 குணங்கள். அந்த 8 குணங்கள் என்ன என்று ஏற்கனவே 2-3 தடவை சொல்லியாச்சு. நான் அதனால தொடர்ந்து சொல்ல விருப்பப்படல. அதுமாரி வந்து அந்த 8 குணங்கள் நம்மளுக்குள் வரணும்னா அந்த சிவ வழிபாடு செஞ்சால்தான் அந்த 8 குணங்கள் வரும். பணிவு அதுமாரி பணிவு ஆரம்பமாகும். அது மத்தியில் முழு சரணாகதி வரும். அதுமாரி அந்த 8 குணங்கள் நமக்கு வர வேண்டும் என்றால் அந்த இறை வழிபாடு செய்து கொண்டே இருந்தால்தான் அந்த 8 உயர் வரும். அந்த 8 குணம் வராமல் எது தடுக்கும், அந்த மாயா சக்திகள் தடுக்கும். அதனுடைய பணி அதுதான். உன்னை வந்து கெடுத்துக்கொண்டே இருக்க வேண்டியதான் அந்த மாயா சக்திகள். உனக்கு அந்த சிவ வழிபாடு செய்யும் போது அந்த எண் குணங்கள் வரும். அந்த எண் குணங்கள் வரும்போது நீ இறைவனை நெருங்கி விட்டாய் என்பது பொருள். அவ்வளவுதான். இந்து சிகாமணி எங்களையால எழுந்தருளும் பெறின. இந்து சிகாமணி எங்களையால, அதாவது இறந்து இறைவனை பெறலாம். அதுதான் என்பது அதுதான் இரத்தல தான் இருக்கும். இரத்தல் என்னன்னா சிவனை 2 கைகளை வேண்டி கேட்டு போனால் அந்த மணி போன்ற சிவனார் உன்னை காக்க வைக்க மாட்டார், உன்னை அழ வைக்க மாட்டார். அப்ப அப்படின்னா அந்த இறந்து அழுது கைகளை நீட்டி சிவனாரிடம் கேட்க வேண்டும். அப்பொழுது வந்து சிவனார் செம்மையாக செய்வார். யாருக்கு? அந்த அடியவருக்கு. எங்களையால எழுந்திருக்கு. அதனால அப்படிதான் வந்து அடியவர்கள் இறந்து அழுது புரண்டு சிவனாரை வேண்டி அந்த அருளை பெற்றார்கள். அது யாரு? சிகாமணி என்றால் என்ன? சிகாமணின்னா உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சிவனார் ஒருபொழுதும் சொல்ல மாட்டார். நீ நல்லவனா இருக்கிறியோ கெட்டவனா இருக்கிறியோ அதை பற்றி எல்லாம் பார்க்க மாட்டார். உன்னை அடைய வேண்டும் என்பதுதான் உன்னை அந்த திருக்கைலாயத்துக்கு அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் அந்த சிவனாரினுடைய கருணை. அதனால வந்து நீ இறந்து பெற வேண்டும் என்பதுதான் இதன் பொருள். எழுந்தருள பெரிது. அது போன்று தென்பாண்டி நாட்டில் அனைவருமே சிவ வழிபாடு செய்ய வேண்டியதுதான் என்னுடைய ஆசை இருக்கிறேன். சங்கு திரண்டு முழண்டு எழும் ஓசை தழைப்பன ஆகாதோ சாதி விடாத குணங்கள் நம்மோடு சலித்திடமாக. சங்கு திரண்டு முரண்டு எழுந்து ஓசை தழைப்பன. அது மாதிரி வந்து எல்லாமே விரும்பணும், சிவன் வழிபாட்டை விரும்பணும், வாத்தியங்களை வாசிக்கணும். இப்படி வாத்தியங்களை வாசிக்க அந்த ஊரே வாசித்தா என்ன பண்ணணும், அந்த ஊரே நெருங்காது அந்த மாயா சக்திகள். அது மாதிரி நிறைய அடிவார்கள் வந்தா அந்த மாயா சக்தியினுடைய எல்லை தூரமா போயினே இருக்கும். இப்போ வந்து ஊர்ல ஒரு 50 பேர் இருக்கிறாங்க, 50 பேர்ல வந்து 75 பேர் வழிபட்டாங்கன்னா அந்த 25 பேருக்கு அந்த பலன் கிடைக்கும். ஏன் தெரியுமா? அந்த 75 பேருக்காக அந்த மாயா சக்திகள் அந்த ஊரையே நெருங்காம இருக்கும். அப்போ வந்து அந்த 25 பேரை வந்து விரைந்து சிவனை
அடைய உபயோகமாக இருக்கு. அதனால வந்து சைவ நெறி அதிகமாக தழைத்து ஓங்கணும் என்று சிவனார் இந்த வரிகளில் கூறுகிறார். சங்கு திரண்டு எழும் ஓசை தழைப்பினாகும், சைவ நெறி திரைத்து ஓங்க வேண்டும் என்று இந்த 2 வரிகளை சிவனார் சொன்னார். சாதி விடாத குணங்கள் நம்மோடு சலித்திரும் ஆகாது. சாதி, இந்த சாதி, அந்த சாதி, இப்படிப்பட்ட குலம், அந்த குலம், இந்த குலம், ஏற்கனவே நிறைய சொல்லிட்டாரு. அதே தான் சொன்னாங்க. இது வந்து பெரிய மாயவலை, மாயா சக்தியினுடைய சூழ்ச்சி. அது சாதின்னு பேசவே கூடாது. அந்த சாதின்றது ஒன்றுமே கிடையாது. பசு பதி, பசு என்பது நாம் ஆன்மாக்கள், பதி என்பது சிவனார். இவ்வளவுதான், அந்த 2 தான். ஆன்மாக்கள் நாம், சிவனார். அந்த ஆன்மாக்கள் சிவனை நினைக்கணும். அப்போ வந்து நாம் எல்லாம் ஒரே குலம், ஆன்மா என்ற ஒரே குலம், சிவன் ஒருவன், இறைவன், இப்படிதான் நினைக்கணும். குலம் எதுவுமே, இந்த சாதி குலம் எதுவுமே கிடையாது. அந்த எந்த ஒரு மண்ணாங்கட்டியும் நினைக்கக்கூடாது, எந்த ஒரு தலைமுடியையும் நினைக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து உன்னை சூழ்ச்சியில மாட்டி விட்டு இன்னும் சின்ன பின்னம் மாட்டி விட்டுரும். இதை பத்தி நிரம்ப சொல்லிட்டாரு. இன்னும் நிரம்ப சொல்லணும்னா நமது முன்னோர்களே, இப்பொழுது இருந்த முன்னோர்களே, ஒன்றில் அந்த பட்டினத்தார் படம் பாருங்க, தெளிவா தேங்காய் உடைக்கிற மாதிரி டிஎம்எஸ் பேசுற வசனங்கள் எல்லாம் மிக 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 அருமையா இருக்கு. அந்த சாதியை பத்தி பேசுற வசனம் எல்லாம் வந்து கடவுள் வந்து அதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்ல, இது எப்படி உள்ள வந்ததுன்னு புரியல. அவ்வளவுதான், தெளிவா சொல்றாரு மாணிக்க வாசகர். அதை பத்தி சாதி கூட இதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது இன்னும் கேட்டா உன்னை மாட்டி விட்டுரும், அது மாய சக்தி சூழ்ச்சி. அவ்வளவுதான் சரித்திரமா. அதனால வந்து நாம் வந்து பசு பதி, இந்த நாம் வந்து ஆன்மாக்கள் மட்டும்தான், நமக்கு இறைவன். அவ்வளவுதான், இதை மட்டும்தான் நினைக்கணும் நம்ம. மற்றபடி மற்ற எதுவுமே கிடையாது. அங்கு இது நன்று இது அன்று. அடுத்தது 8வது பாடல். அங்கு இது நன்று இது நன்று எனும் மாயை அடங்கிடம் ஆகத. இப்படி உங்களை வழிபட்டா நல்லது கிடைக்கும், அந்த தெய்வத்தை வழிபட்டு நல்லது கிடைக்கும், இப்படி வழிபட்டா இது கிடைக்கும், இப்போ முக்திகள் சொல்லிட்டு ஒரு போலியான வாக்குறுதிகள் கொடுத்து சிலர் ஏமாத்துவாங்க. அது வர ஒன்றும் கிடையாது, அவரோட சுயநலம். அப்படி சொன்னா அவங்களுக்கு ஒரு 4 ரூபாய் வருமானம் வரும், அதனால செய்வாங்க. இதெல்லாம் வந்து ஒழிஞ்சது உண்மையானது சிவம் மட்டும்தான் என்று நல்லது நிரூபிக்கப்பட்டு விட்டது. 63 நாயன்மார்கள் நிறுவப்பட்டு எவ்வளோ அடியவர்கள் வந்து போயிட்டாங்க. அது வந்து நிரூபிக்கப்படாதது கிடையாது. எனவே வந்து நாம் நிரூபிக்கப்பட்ட உண்மையானவனாக இருந்த அந்த சிவனாரை வழிபட்டு சிவனடி தான் சேர வேண்டும். இந்த பொய்யான மாயா சக்திகள் நிறைந்த அந்த தெய்வங்கள் அந்த மாட்டின்னு நம்ம சீரழியக்கூடாது. அதுதான் இங்கு நன்று இது என்று அடங்கிடும். அதனால வந்து அதை பற்றி பேசக்கூடாது. இந்த 2 வரிகள் தான். ஆசை எல்லாம் அடியார் அடியோம் என்னும் அத்தனை ஆகாது. ஆசையெல்லாம் அதனால வந்து எல்லா திறமையும் பற்றாலும் நம்ம தான் பேராசை பிடிச்ச ஒரு தலைமை தாங்கி வழி நடத்தணும் அந்த எண்ணமே வரக்கூடாது. அந்த நம்ம தான் தலைமை தாங்கி நடத்தணும்னு சொல்லி எண்ணம் வரும்பொழுதே நம்ம தாழ்ந்து விடுகிறோம். அப்படின்னா என்ன, அடியவருக்கு அடியவரா, பெரிய 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 ஆளு, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பாருங்க, ஒரு மாபெரும் தலைவர்கள்லாம் பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறைன்னு பார்த்தா அவங்க ரொம்ப 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 சிம்பிளிசிட்டின்னு, அவங்க ரொம்ப எளிமையா இருப்பாங்க, ரொம்ப வந்து பூசிக்க மாட்டாங்க, அமைதியா பேசுவாங்க, பணிவோடு பேசுவாங்க. இப்படி உலகியல் இன்பத்தில் இருப்பவங்களே அப்படி இருக்கிறாங்க. அப்படின்னா போது நம்ம இறைவனை நோக்கி போறவங்க எப்படி இருக்கணும், அடியவருக்கு அடியவராக இருக்கணும். நம்ம வந்து பெரிய தலைவராக இருந்தாலும் அனைவரும் நம்மளை மதித்து போற்றும் புகழும் சிவனடியவராக, நம்ம விட வயதில் மூத்தவர் ஒருவர் வந்து அவர் சற்று நம்ம விட அனுபவம் தெரிந்தவர் என்று தெரியும் போதே அவரை வணங்க ஆரம்பித்து விட வேண்டும். நம்ம தான் தாதான் மார்க் தூக்கி நிற்கக்கூடாது. அதுதான் செங்கமல ஆசை அங்கு நன்று இது என்று படை அடங்கிட்டோம். ஆசையெல்லாம் அடியார் அடியோம் என்னும் அத்தனை ஆகாது. அதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம். 2வது ஆசையெல்லாம் அடியார் அடியோம் என்னும் அத்தனை ஆகாது. அதனுடைய விளக்கம் தான் இருக்கு. செங்கயல் ஒன் கண் மடந்தையர் சிந்தை திளைப்பனை ஆகாதோர் சீரடியார் சிவ அனுபவங்கள் தெளிந்திடுமாக. செங்கயல் ஒன்கடல் மடந்தையர் சிந்தை திளைப்பனார். அது மாதிரி வந்து அழகிய பெண்கள் இருக்கிறாங்க, ரொம்ப 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 அழகாக தான் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து சிவனை வணங்குகின்றார்கள். அது மட்டும் கிடையாது, அவர்களுக்கும் வந்து அந்த சிவ அருள் கொடுக்கணும். சிவனாரு அதை அவர்கள் வேண்டணும், அதை பெறணும். அதில் வந்து நாங்கள் தலைத்தவர்கள் அல்ல, நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று அந்த பெண்கள் மாத்தட்டி சொல்லணும். நாங்கள் தான் சிவ அனுபவங்களை உயர்ந்தவர்கள் அப்படி என்று பெண்கள் மாத்தட்டி சொல்லணும். இதை தான் நான் எதிர்பார்க்கிறேன், மாணிக்க வாசகரை நான் என்று சொல்லிக்கணும். என்று எதிர்பார்க்கிறேன்னு சொன்னேன். சீரடியார் சிவ அனுபவங்கள் தெரிஞ்சிடும். அது மாதிரி வந்து சிவனை நோக்கி செல்லுகின்ற அந்த அடியவர்கள் சிவ அனுபவங்களை நிரம்ப பெற வேண்டும், நிரம்ப கிடைத்து இந்த நாடு உயர வேண்டும் என்று மாணிக்க வாசகராக எங்களது ஆசை என்கின்றார். எங்கும் நிறைந்த அமுதொரு பரம் சுடர் எய்வது ஆகாதோ ஈது அறியா மறையோர் எனையான எழுந்தருள பெருமை. எங்கும் நிறைந்த அமுதொரு பரம் சுடர் எய்துவதாக. அது வேற வந்து
எங்குமே தென்பாண்டி நாட்டில் மட்டுமல்ல 6 மதத்தில் உலகத்தில் இருக்கிற அனைவருமே அந்த இறை அனுபவத்தை பெற வேண்டும். அதனால் பாவங்களை குறை வேண்டும், அனைவரும் இறை அடி சேர வேண்டும் என்பது எனதுடைய ஆசை. ஏன்னா பரம்சுடர் என்னும்போது இந்த 6 மதத்தை தான் கொடுக்கும். அதனால சிவனுடைய அருள் அந்த உலகம் பூரா நிற்கணும். உலகம் பூரா சிவனை பலவித வடிவங்களில் பல பெயர்களில் வழிபட வேண்டும். அதனால் அவர்கள் பயனடைய வேண்டும். அவர்கள் எல்லாம் இறைவன் அடி சேர வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசை. ஈரறியா மறையோன் எனையால் எழுந்தருள பெறும். அது மட்டுமில்லை, நானும் இறைந்து சிவன் அடியை சேர்ந்தேன். மற்ற அடியவர்கள்லாம் சிவனடியை அடைந்து விட்டார்கள் அல்லவா? அது இல்லாத முடிவில்லாமல் சிவனார் அருள் கொடுத்து கொண்டே இருப்பார். இதை பற்றி சொல்லியாச்சு. அந்த அருளை அனைவரும் பெற வேண்டும். அந்த அருளை பெற இறைவனை வணங்க வேண்டும். எனக்கும் அது அந்த அருளை கொடுக்க வேண்டும் ஐயா என்று சொல்கின்றார் மாணிக்கவாசகர். அடுத்தது 50வது பதிகம் ஆனந்த மாலை. ஆனந்த மாலை என்றால் மகிழ்ச்சியில் இறைவனை வணங்குவதுதான் இந்த ஆனந்த மாலை. மகிழ்ச்சியில் இறைவனை வணங்குவது என்றால் என்ன ஏற்கனவே முன்னியாச்சு. இன்னும் ஒரே கடைசி பதிகம் தான் இருக்குது. அடுத்து அச்சோ பதிகம் கடைசி தான் இருக்குது. இந்த 50வது படுங்க ஆனந்த மாலை என்பது என்றதுனால சிவனார் மாணிக்க வாசகருக்கு அறிவுறுத்தி விட்டார். இந்த தேதியில இந்த நேரத்துல நீ வந்து சேர்ந்துரு, திருக்கைலாய வாழ்வு குறிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த நாளைக்கு வந்துருக்கு. ஒரு நாள் ஒரு தோராயமா சொன்னாரு, இந்த மாசம் வாங்க சொன்னாரு. இப்பொழுது நாளே குறிச்சிட்டு சொல்லுவார். அந்த சந்தோஷத்துல கடைசியா பாடுறதுதான் இந்த ஆனந்த மாலை. அதுக்கப்புறம் பார்த்த இன்னொன்று இருக்கு, அது பார்ப்போம். முதலில் இந்த ஆனந்தமலை 50வது பதிகம் ஆனந்தமலை. மின்னேர் அணைய பூங்கழல்கள் அணைந்தார் கடந்தார் வேன் உலகம். பொன்னேர் அணைய முதல் பாடல். பொன்னேர் அணைய மலர் கொண்டு போற்றார் நின்றார் அமரர்கள்லாம். மின்னேர் அணைய பூங்கழல்கள் அடைந்தார் கடந்தார். அழகிய மலர்ந்த செந்தாமரை மலர்களில் பல மலர்களை மலர்ந்த வாசனை உள்ள மலர்களும் வாசனை இல்லாத மலர்களையும் உடனே மொட்டா இருக்கும் போது மலர்ந்த உடனே அணைய பண்ண இறைவனுடைய பாதங்களுக்கு சாற்றி வழிபட்டார்கள். இதை பல வழக்கமாகவே ஒரு தினசரி வழக்கமாகவே கொண்டார்கள். அவர்கள் இறைவனை அடைந்தார்கள், பல அனுபவங்களை பெற்றார்கள், இறைவனோடு வாழ்கின்றார்கள். எங்கே? அந்த வியன் உலகம் என்றும் அந்த திருக்கைலாய வாழ்கின்றனர். பொன்னேர் அணைய மலர் கொண்டு போற்றான் என்றார் அமரன். அதுமாரி அந்த வாய்ப்பு அமரருக்கும் இருக்குது. ஏன்னா அவர்கள் அந்த அமரர் உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தொடர்ந்து அங்கே இருக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட வாழ்வு அமரர் உலகம் வீர மரணம் அடைவர்கள் ஒரு நீண்ட நாள் சிவனாருடன் வாழ்வார்கள். ஆனால் மரணமில்லா பேர் வாழ முடியாது. ஏன்னால் அவர்கள் சிவனை வணங்க வேண்டும். அது அந்த கருத்து சொல்றதுக்கு தான் இது. அவர்கள் ஒரு 1000 வருஷம் வாழலாம், 2000 வருஷம் வாழலாம், 500 வருஷம் வாழலாம், அனைத்து செல்வ செழிப்போடு வாழலாம். இங்கே போரில் வீர மரணம் அடைந்தவர்கள் அங்கே அந்த அமரர் உலகத்தில், அந்த அமரர் உலகத்தில் ஆட்சி செய்வோர் நமது சிவனாக ஒரு 2000 வருஷம் வாழலாம், 4000 வருஷம் வாழலாம். ஆனால் அவர்களுக்கு மறுபிறப்பு இருக்குது. திரும்ப அவர்கள் எதனாலன்னா இறைவனை வழிபட்டு இறைவனை வணங்கி முழு சரணாகதியிலிருந்து அதை உன்னுடைய வழிபாட்டை இறைவனை ஏற்றுக்கொண்டு உன்னை உரையாடி நீ அடைவதுதான் முக்தி. இது போருக்கு அந்த வீரத்துக்கு மதிப்பு கொடுத்து அதுக்கு ஒரு விலை கொடுத்து அந்த விலை கொடுப்பவர் சிவனார். அதுதான் அந்த அமரர் உலகம். அவ்வளவுதான். அப்ப அந்த அமரர்கள் என்ன செய்யணும்? வழிபட்டுட்டு அந்த வீரர்களாக இருந்தாலும் இங்கு மண் உலகத்தில் வாழும்போதே வீரர்களாக இருந்தாலும் மாபெரும் வீரர்களாக இருந்தாலும் அவர்கள் சிவ வழிபாடு செய்ய வேண்டும். இதனுடைய மூல கருத்து இதுதான். சிவ வழிபாடு செய்ய வேண்டும் என்றுதான் பொருள். கல்நேர் அணைய மடங்கடையாய் கழிப்புண்டு அலைய கழிப்புண்டு அவல கடல் வீழ்ந்த எந்நேர் அணைய இனி உன்னை கூடும் மன்ன. கல்நேர் அணைய மனக்கடையாய் கழிப்புண்டு அவல கடல் இருந்தால், அதாவது கல் போல மனசோடு இருக்கக்கூடாது. மனிதர்களாக பிறந்தால் கல் மனதோடு இருந்தால் அவர்களுக்கு மீண்டும் ஒரு கொடுமையான நரகமும் கிடைக்கும். மறுபிறப்புக்கு முன்னாடி பல நரகத்தை அனுபவிச்சு தான் அவருக்கு மறுபிறப்பு. அதனால என்ன பண்ணா இந்த கல்ல இருக்கிற மனசை விட்டுட்டு இறைவனை வழிபட்டா அந்த கல் மனசு கழிந்து அந்த உலகையல் இன்பங்கள் என்ன என்று புரியும், இறை இன்பம் என்று புரியும். அதனால இந்த அவலக்கடல் இந்த கல் போன்ற மனசில் இருந்து இந்த அவலக்கடல் இருந்து இந்த சமுதாயத்தை விட்டு நீங்கி நம்ம நிலைத்த இன்பம் பெற வேண்டும் என்றால் நாம் இறை வழிபாடு செய்ய வேண்டும். எந்நேர் அணியேன் இனி உன்னை கூடும் பண்ணை. அது மாதிரிதான் எதனாலன்னா நானும் அப்படின்னா அந்த கல் போல மனமுடையவனாகத்தான் இருந்தேன். ஆனால் நான் இறைவன் வரும்பொழுது எப்பாறு உருகி பனிக்கட்டி உருகி குடிநீராக மாறியதோ அது போன்று நான் அனைவருக்கும் பயனுள்ள தாகத்தை தீர்க்கும் சிவமருந்தாக விளங்கினேன் என்கிறார் மாணிக்கவாசகர். 2வது பாடல். என்னால் அறியாய் பதம் தந்தாய் யான் அது அறியாதே கேட்டேன். உன்னால் ஒன்றும் குறையில்லை உடையாய் அடிமைக்காறு அன்பேன். என்னால் அறியாய் பதம் தந்தாய் யான் அது அறியாத கேட்டேன். அதாவது இந்த பிறகு நான் சிவனாரை வணங்கவே இல்லை. அந்த தென்பாண்டி நாட்டில் குதிரை வாங்க வரும்போது இருந்தாங்க நான் வணங்க ஆரம்பித்தேன். அதனால எனக்கு அது சிவ அனுபவங்கள் என்பது இந்த பிறவில கிடையாது.
ஏன்னா அது நாங்கள் கேட்கவும் கேட்கல. ஏன்னா அது ஒரு பெரிய குழப்பமான இரு முச்சமயங்கள் இருப்பதனால அது ஒரு குழப்பம். ரெண்டாவது வந்து இதனால் வந்து எனக்கு மொத்தமாக வந்து அந்த வழிபாடு என்றதுக்கே நான் இறங்கி வராமல் இருந்தேன். உன்னால் ஒன்றும் குறையில்லை, உன்னால் அடிமை யார் என்று. அதனால் வந்து இது அதனால நாங்கள் சிவனாரை குறை சொல்லலை. அது வந்து ஒரு சோதனை காலகட்டங்கள் பாண்டிய நாட்டுக்கு அதனால் நடந்தது. அந்த சோதனை காட்டங்களை மீட்சி எடுப்பதற்கு சிவனார் வந்து எனக்கு அருள் கொடுத்தாரு. அதனால அந்த சோதனை கட்டம் பாண்டிய நாட்டுக்கு கடந்து சென்றது. பாண்டிய மக்கள் எல்லாம் நன்னறி பெற்றார்கள். அந்த இரு முச்சமே அழிந்து போனது. அதுதான் உடையாய் அணுகிறார். அதனால வந்து இதெல்லாம் யார் செஞ்சாருன்னா சிவனாரே செஞ்சார். தானே இறங்கி களத்தில் இறங்கி எல்லாத்தையுமே செஞ்சார். எல்லாரையும் அடிமையாக்குனாரு. சிவனுடைய அருள் கொடுத்தார். இதனால தான் வந்து உலகம் நன்றாக இயங்குகின்றார். அவ்வாறு அந்த சிவனார் அன்று பாண்டிய நாட்டுக்கு வந்ததுனால தான் இதெல்லாம் நடந்தது. இல்லைன்னா பாண்டிய நாடு சீரழிந்து இருக்கும். அவ்வளவுதான். 14 முனை பணிந்தேத்தும் பழைய அடியாரல் கூடாமல் எல்நாயகமே பிற்பட்டு இங்கு இருந்தே நோக்கி விருந்தாயிரு. அதனால வந்து நான் மாணிக்கவாசகராக இங்கு வாழும்போதே வந்து நிறந்த பேர் வந்து சிவனடியவர்கள் இருந்திருந்தாங்க பாண்டிய நாட்டில். அந்த இரு முச்சமயத்தில் வந்து கலக்காம சிவன் மட்டும்தான் வேணும் என்று சிவனை உணர்ந்தவர்கள் எனக்கு முன்ன மாணிக்கவாசகர் இருக்கும் காலங்களில் நிறந்த பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனால் நான் அவர்களோடு சேரலை. இந்த இன்பமயமான வாழ்க்கை, இந்த மந்திரி பதவி, முதல்வர் பதவி, முதலமைச்சர் பதவி, மந்திரி பதவி, நல்ல வாழ்க்கை, நல்ல மனைவி, மக்கள் இப்படிதான் சூழ்ந்து கொண்டிருந்தார். அவர்கள் இறைவனை வழிபடுகிறார்கள் தெரிந்து நான் ஒருங்கியே இருந்தேன். 17 பணிந்தேன் கூட என் நாயகனே பிற்பட்டு இருந்தேன், என் நோய்க்கு விருந்தாங்க. இதனால தான் நான் வந்து ரொம்ப நாளும் காலம் கழிச்சு உங்களை அடைய வேண்டியதாக போச்சு. காரணம் என்னீங்கன்னா, முதலிருந்தே பிடிச்சிருந்தா நான் எப்போவோ வந்து உங்களை காலடியில் வேண்டியிருப்பேன். ஆனால் அந்த காலத்தை வீணாக விரயம் பண்ணதுனால நான் இங்கே வாசப்பட்டு இருக்கிறேன் ஐயா அப்படின்னு. அதனால என்னன்னா, காலத்தை வீணடிக்கக்கூடாது. காலம் ஒன்றுனா சிவன் உனக்கு வெளிப்படும் பொழுது அது கெட்டியாக உறுதியாக பிடித்து கொண்டு இறைவனடி சேர வேண்டும். சீலமின்றி, நோன்பு இன்றி, செறிவு இன்றி, அறிவு இன்றி, தோலின் பாவை கூத்தாட்டம் சுழண்டு வீழ்ந்து கிடப்பேனே. சீலம் இன்றி, நோன்பு இன்றி. சீலம் என்றன்னா அந்த இறைவனை பெற்று அந்த இறை கருணை வாங்க வேண்டும் என்ற அந்த வைராகியம் என்னென்ன இல்லை. அது மட்டும் இல்லை. நோன்பு என்றின்னா அது இறை வழிபாடு எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை ஆராய்ந்து செய்தது. அப்பப்போ அந்தந்த காலகட்டங்கள் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப சிவனாரை எப்படி வணங்க வேண்டும் என்று ஆராய்ந்து அந்த வழிபாடு செய்தது. அதுதான் நோன்பு என்று. அது நான் செய்யலை. சரி என்றுன்னா ஒரு நல்ல ஒரு மனுஷனாக வாழலை. அது மட்டுமில்லை, இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை நான் செய்யவில்லை. அறிவு எதனால தெரியுமா? மொத்தமத்தில் எனக்கு மூளை என்பதே கிடையாது, இறை அறிவு என்பதே கிடையாது. தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழண்டு வீழ்ந்து கிடக்கும். எதனால தெரியுங்களா? இதுக்கெல்லாம் முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, பெண் காமுகனாக நீச்சகனாக நான் இருந்து விட்டேன். மாணிக்கவாசகராகிய நான் நீச்சகனாகவும் காமுகனாகவும் இருந்து விட்டேன். ஏன்னு தெரியுமா? தோலின் பாவை, தோலுக்கு உள்ள என்ன இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் தோல் மட்டும் அழகாக இருக்குது, முகம் அழகாக இருக்குது, அந்த உடலமைப்பு அழகாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் பின்னால் பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரிஞ்சு கொண்டதுனால அந்த இறை உணர்வு என்பது எனக்கு வராமல் தோன்றுது. தோலின் பாவை கூத்தாட்டமாய் கழண்டு விழுந்தேன். இப்படியே இருந்தேன் மாணிக்கவாசகர் நான். மாலும் காட்டி வழி காட்டி வாரா உலக நெறி காட்டி கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கூடுவது. அதனால வந்து இப்படி இருந்தவனதே நீ வந்து இப்படிலாம் போகக்கூடாது, போன பிறகு நீ ஒரு பயங்கரமான சிவனடியவர் என்று அந்த போன பிறவி நினைவினும் குத்தாச்சு. இப்போ வந்து இப்படி இருக்கக்கூடாது, நீ எனக்குரியவன் சொல்லிட்டு அந்த விவரங்களை போதித்து நீ சிவனுக்குரியவன், சிவன் அடியவன் தான், நீ என்னதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அதனுடைய மனசுல போதிச்சுட்டு இது மேலே வந்து எந்த ஒரு தகுதியும் இல்லாமல் வந்து இருந்த எனக்கு எல்லாத்தையும் போதிச்சுட்டு மாலும் காட்டுவாரு. அது எப்படி நான் சிவனை அடைய வேண்டும் என்ற வழியும் போட்டு கொடுத்துட்டு கோலங்கள் பல்வேறு வடிவங்களில் தன்னுடைய சிவ அனுபவத்தோடு அந்த தானே ஒரு உருவமாக வந்து தட்சிணாமூர்த்தியா வந்தது, அதுக்கப்புறம் வந்து பாணனா வந்தது, அந்த வந்து குதிரை சேவனா வந்தது, அந்த அம்மா வந்து இவன் எங்கள் வீட்டு மாணிக்கவாசகர் எங்கள் வீட்டு பையன்தான் சொன்னது. இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு காம வெறி பிடிச்சி நீச்சகனுக்கு நீங்கள் செஞ்சீங்களே, இதை நான் எப்படி சொல்கிறது, தன்னாலே நொந்து கொள்வேன், ஏன்னா நான் ஒரு குடியவன் அல்லவான்னு சொல்லிட்டு மாணிக்கவாசகர் நொந்து கொண்டு இந்த பாடலை பாடுகின்றான். கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன் கேடு இல்லாதனால் பழிகொள்ள. அதனால வந்து நான் நல்லவனாக ஒரு சிவனுக்குரியவனா போன பிறவிலாம் இருந்திருக்கிறேன். ஆனால் இந்த பிறவில நான் பல பாவம் பண்ணியிருக்கிறேன். அந்த பாவத்தினால நான் கெட்ட பேர் வாங்கியிருக்கிறேன். அந்த கெட்ட பேர் எனக்கு மட்டும் இல்லை, நான் போன போயவே வழங்கின சிவனாரிக்கு தான் அந்த கெட்ட பேர் இருந்துச்சு. பத்தியா சிவன் அடியவர் பற்றி அப்படி எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதனால எனக்கே அசிங்கமா இருக்குது. அதனால வந்து பழி கொண்டேன்னா அது வந்து போன பிரியோடு தாக்குனது, அதை பற்றி நரம்பு சொல்லியாச்சு. அதனால படுவேன் படுவது எல்லாம் நான் பட்டால் பெண்ணை பயன் என்ன
பயன் என்ன? கெடுமா நகர தழுந்தாமே காத்து ஆட்கொள்ளும் கூறுங்க. அதனால வந்து நிறைய வந்து நான் அடிப்படணும், அடிப்பட்டு கெட்டுன்னு வந்து எல்லாரும் மிதிப்பட்டு சாகணும். ஏன் தெரியுமா? அந்த அளவு பாவம் பண்ணணும்னாச்சு நான். அதனால என்னை அடி வாங்கும்போது கூட நான் சிவனை வெறுக்கவில்லை. வாங்கணும், நான் பாவம் பண்ணணும், நான் அடி வாங்கணும்னு சொல்லிட்டு என் மனசு எனக்கு சொல்லுது. அது நான் நல்லபடியாக ஏற்றுக்கொள்வேன். படுவேன் எல்லாம் பட்டால் பின்னை பயன் என்ன? அதனால வந்து இது மாதிரி அந்த அனுபவத்தை படும்பொழுது அதை வந்து நல்ல ஒரு நினைவோடு ஏற்றுக்கொள்ளணும். எதனாலன்னா அதனுடைய பயன் வந்து உனக்கு கிடைக்கும், சிவ அனுபவம் கிடைக்கும். சிவன் உன்னை விட்டு பிரிய மாட்டார். அதனால வந்து அந்த நேரத்தில் விலகி போகக்கூடாது. கெடுமா நகரத்தை அழுந்தாமே காத்து ஆட்கொள்ளும். எதனால் தெரியுமா? நீ இன்னும் கெட்டு போக சிவனார் நினைக்க மாட்டார். நீ வந்து எவ்வளவுதான் கொடியவனாக இருந்தாலும் சிவனை நெருங்கும் பொழுது உன்னை எப்படியாவது தூக்கின்னு போய் அவங்க கைலாயுதத்தில் வைக்கணும்தான் பார்ப்பாரு தவிர உன்னை கெட்ட பயனாச்சுன்னு உன்னை ஒரு பொழுது ஒரு இனி அளவு கூட சிவனார் நினைக்க மாட்டார். அதுதான் இது. கெடுமா நகரத்தை அழிந்தாமே காத்து ஆட்கொள்ளும் குருமணி. நடுவாய் நில்லாது ஒழிந்ததால் நன்றே எங்கள் நாயகன். நடுவாய் நில்லாது ஒழிந்ததால் நன்றே எங்கள் நாயகன். நடுவாய்னா ஒரு நீதிமான் என்ன பண்ணா, இவன் இவ்வளோ தப்பு பண்ணா இவ்வளோ தப்பு பண்ணா இவனுக்கு தண்டனை கொடுக்கணும். இதுதான் வந்து ஒரு ஜட்ஜு சொல்றது. ஆனால் ஜட்ஜு கிடையாது. அந்த ஜட்ஜு சொல்றதுக்கு மேலே இவன் வந்து இந்த தகுதி இல்லாதவன், இவன் வானா இவன் உள்ள இருக்க வேண்டியவன் சொல்லிட்டு ஜட்ஜு சொல்லுவார். ஆனால் நம்ம தலைவர் அப்படி சொல்ல மாட்டார். இவன் 15 வருஷம் 20 வருஷம் ஜெயிலில் இருக்க வேண்டியவன்னு கூட விட மாட்டார். அவன் அழகாக தூக்கினுவான். இவன் என் பையன் நான் பார்த்துக்கிறேன், இவனை தனியாக வச்சு நான் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் தனியாக கூட்டு வந்துடுவார். அதுதான் அது வந்து உணர முடியாது யாரான அந்த அப்படி வாங்கி அப்படிப்பட்ட பொது மனது படைத்தவங்க திருந்தும் பொழுது அவங்களுக்கு அனுபவம் அதிகமாக வரும். அனுபவம் வந்து சிவனை அதிகமாக வெளிப்படுத்துவார்கள். அந்த அளவுக்கு தயார குணம் படைத்தவராச்சு எங்கள் அப்பா அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடல் 5வது பாடல். தாயாய் முளையை தழுவேனே தாராது ஒழித்தால் தவளைவேன். நாயன் கழிந்து போவனே நம்பி தான் நல்குதி. தாயாய் முளையாய் தருவேனே தாராது ஒழிந்தால் சவளையாய். அதாவது ஒரு 10 வயசு குழந்தைக்கு என்ன வேணும்? தாய்ப்பால் மட்டும்தான் வேணும், அது எதுவுமே கிடையாது. அந்த தாய்ப்பால் குடிச்சாதான் அந்த குழந்தை வந்து ஊட்டமாக இருக்கும். அது மாதிரி வந்து கெட்டவங்களாக இருந்தாலும் சரி சிவனடியவர்கள் ஆயிட்டாங்கன்னு அவர்களுக்கு சிவன் அருள் அந்த சிவனுடைய சிந்தனையில் இருக்கும்போது அந்த சிவனுடைய அருளும் அந்த கருணையும் தான் வேணும். அது கொடுக்கலைன்னா என்ன பண்ணுவான்? அதை நினைச்சு ஏங்கி அவன் அப்படியே ஒரு பொலிவு எழுந்தவர் காணப்படுவான். நாயன் கழுத்து. ஆனால் எனக்கு அப்படி செய்யவில்லை. சிவனார் கொடுத்தாரு. ஏன்னா நாயன் கழுத்து போவனை நம்பி நீ தான் நல்குதியா. ஆனால் நான் வந்து வணங்கின சிவனாரை ஏற்றுக்கொண்டேன். நான் நாய் தான், ஆனால் சிவனாரை கைவிடல. அதே போன்று எனக்கு அருள் கொடுத்தவர் நமது சிவனார். தாயே என்று உன்னை அடைந்தான் தயா என்பால் இல்லையோ. அதுமாதிரி வந்து யாருமே வந்து அம்மா ஒரு அம்மா தான் உரிமையாக கேட்க முடியும். ஏன் தெரியுமா? பையன் கேட்டவனும் நல்லவனும். அந்த அம்மாவுக்கு தான் வந்து தன்னுடைய பையன் மேலே அதிக அன்பு இருக்கும். கெட்ட பையனால கூட அவங்க நல்லது செய்யணும்னு ஒரு எண்ணம் வரும். அதுமாரி வந்து நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எவ்வளோதான் கெட்டவங்கன்னா அன்னையேன்னு சிவ வழிபாடு செஞ்சால் அது ரொம்ப 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 சிவனாக இருக்கும். ஏற்கனவே அதை பற்றி அன்னையேன்னு ஒரு பதிகமே வந்திருக்குது, ஒரு முழு பதிகமே வந்திருக்கிறது. யார் அன்னைன்னு கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதுமாரி வந்து நம்ம வந்து சிவனாரை அம்மா 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 அம்மான்னு கூப்பிட்டா சிவனார் நம்மளுக்கு நல்லது செய்வார். தாயே என்று உணர்ந்தால் தயாளன் தாராள குணம் படைச்சு. தயாளன் என்னன்னா தாராள மனசு வாரி 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 கொடுக்குறவங்க தான் தயாளன். அந்த தயாளன் யார்? நமது சிவனார். எந்த இல்லை. நாயேன் அடிமை உண்ணாக ஆண்டாய் நான் தான் வேண்டாவா. நாயேன் அடிமை உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாவா. ஆனால் வந்து நீ வந்து இந்த நாயை நான் மாணிக்க வாசகராக நாயை என்னையும் நீ வந்து உங்களோட அடியவர் கூட்டம் சேர்த்துட்டீங்க. இதுக்கு தகுந்தவரை நான் இல்லை தான். இருந்தாலும் என்னால் அழதான் முடியும் தவிர வேறு எதுவுமே பேச முடியல. ஏன்னா நீங்கள் என் அடிமைன்னு ஏற்றுக்கிறீங்களே, நான் தகுதி இல்லாதவன் சொல்றது கூட எனக்கு வாய் வரல அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது 6வது பாட்டு. கோவே அருளை வேண்டாமல் கொடியேன் கெடவே அமையும் ஆவா என்னாவரில் என்னை அஞ்சேல் என்பார் ஆண்டாங்க. கோவே அருளை வேண்டாவோ கொடியேன் கெடவே அமையுமே. பாரு, சிவனார் வந்து எனக்கு அருள் கொடுக்கவில்லை என்றால் நான் அழிந்து சீரழிந்து பல பிறவிகள் எடுத்து பல நரகங்களை 7 நரகங்களை அனுப்பியிருப்பேன். ஆனால் எங்கள் அப்பா என்ன அது மாதிரி உள்ள என்னை இங்கிருந்து தட்டி தூக்கி போயிட்டாரு. அது ஆவா என்ன. அதனால வந்து நீ கவலைப்படாத, நான் இருக்கிறேன்டா. ஒன்று நீ எந்த பற்றியும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். நான் சொன்னேன், ஐயா இவ்வளோ கொடுமை பண்ணவனாச்சு நான், எனக்கு இன்னும் 6-7 நரகம், நீ அதெல்லாம் வேணாடா, நீ என் பையன் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்களே. சொன்னது மட்டும் இல்லை, நீ பயப்படாதுன்னு சொல்லிட்டீங்க. அந்த பயப்படாதுன்னு சொல்லிட்டு எனக்காக வேறையும் சண்டை போட்டீங்க, பலரை நாசனம் பண்ணீங்க, என்னை காப்பாற்றினீங்களே. இதெல்லாம் என்னன்னு சொல்றது? இது உங்களை தவிர்த்து வார யாராலும் செய்ய முடியாது ஐயா என்று சொல்லிடுறான். சாவார் எல்லாம் அன்றோ தக்க ஆறு அன்று என்னாரு தேவா தில்லை நடனமாடி திகைத்தேன் இனிதான் தன்றாயம். சாவார் எல்லாம் என் அளவே தக்க ஆறு என்னாரு. அதனால வந்து என்ன போன்ற பாவம் பண்ணவங்களுக்கெல்லாம் நான் ஒரு உதவி பண்றது ஒரு வார்த்தை சொல்றேன் கேட்டுங்க. நீங்க சாவாம இருக்கணும்னா
சிவனுடைய பாதங்களை பிடிங்க. ஏன்னா இப்போ நான் இப்பொழுது எனக்கு சொல்லிவிட்டார் அல்லவா, இத்தனாம் தேதின்னு சொல்லிட்டு முக்தின்னு சொல்லிட்டாரா, இது எதனால நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோங்க. நான் எவ்வளோ பாவம் பண்ணுவேன், நான் வாங்கியிருக்கிறேன்னு. அதனால நீங்கள் வந்து சாகாமல், நீங்கள் பாவம் பண்ணவங்களுக்குலாம் நான் சொல்கிறது இதுதான், சாகாமல் இருக்கிறோன்னா சிவ வழிபாடு செய்யணும். சிவ வழிபாடு சேர்ந்து அந்த நீ சிவனாரை வந்து வணங்கணும். அது ஆறு வந்து வற்றாத சிவாறு. நீ உன்னுடைய பாவத்தை கழுவும், உனக்கு தாகத்தை தீர்க்கும், உன்னை நல்லா கொடுப்பாட்டா, உன்னோட வந்து உன்னை நல்ல சிந்தனையை செய்ய, உன்னை மன மகிழ்ச்சியில் ஏற்படும். இது இங்கே மட்டும் இல்லை, அந்த உலகத்தில் இருக்கிற 6 மதத்தில் இருக்குது. இது வந்து ஏன்னா இந்த சைவ மதத்துக்கு மட்டும் இல்லை, நான் பொதுவாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு சிவனார் சொல்கிறாரு. தேவா தில்லை நடமாடி திகைத்தேன் இதுதான். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கும்போதே நான் அந்த திருக்கைலாய நடனத்தை ஏற்கனவே சொன்னதுதான். இது மாணிக்க வாசகர் இங்கே இருக்கும்போதே அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு 70 படம் போட்டு பார்த்தாரு, அதை காட்டினாரு சிவனாரு. அதை பார்த்து இங்கிருந்தே சந்தோஷப்பட்டாரு மாணிக்க வாசகர். அங்கே போய் தான் அதை பார்க்கணுங்கிற, இங்கிருந்தே அவருக்கு தனியாக மாணிக்க வாசகர் இங்கிருந்தே பாட்டாரு. அது பாடு, அடுத்த பாடல் 7வது பாடல். நரியை குதிரை பரியாக்கி ஞானம் எல்லாம் நிகழ்வித்தார், பெரிய தென்னன் மதுரை எல்லாம் பிச்சை ஏற்றும் பிறந்தனா. முன்பு தென்பாண்டி நாட்டில் நிறைய குதிரை ஆக்குனாரு, குதிரையை நிறைய ஆக்குனாரு. அதுக்கப்புறம் அந்த 2 முக்கிய அமைச்சர் அழிச்சாரு, பாண்டியனுக்கு பாடம் முகட்டினாரு. அதனால அந்த பாண்டிய நாடு தென்பாண்டி நாடு எல்லாம் முயற்சி. தென்பாண்டி நாட்டுன்னா அந்த தென்னாடு, தென் ஆண்டியர் நாடு, அந்த எல்லா நாடுமே வந்து ஒரு தலை சிறந்த நல்வழி நடந்தது. அதனால எல்லாமே வந்து முழுமையாக அனைவருமே நெறிப்படுத்தினவர் ஒரே ஒருவர் அந்த சிவனார் தான் அப்படின்றார். ஏற்றும்படி அந்த பெருந்தேன் பெரிய தென் அந்த பெருந்தென்பெரிய மதுரை எல்லாம், அது மதுரை என்றால் என்னதான். அதனால என்னாச்சு, அந்த மக்களுக்கெல்லாம் பைத்தியம் முடிச்ச மாதிரி சொன்ன அதே பேசினாங்க. இங்கே இப்படி நிறைய வந்தது, இப்படி போச்சு, இங்கே குதிரையாச்சுப்பா, இது என்னப்பா அதிசயம் சொல்லிட்டு ஜனங்கள்லாம் வந்து தனக்கு தானே வந்து பைத்தியம் முடிச்ச மாதிரி அந்த ஒரு அதிசயம், அந்த அற்புதங்களை கண்ணால பார்த்தாங்க இல்லை, அதனால அவங்களால மறக்க முடியல. இதனால என்ன சிவம் வளர்ந்தது, சைவம் வளர்ந்தது, நிறைய பேர் வந்து சிவனடி சேர ஆரம்பிச்சாரு. அது வித்தியாசம். அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளனே, பெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்று மறியன். அரிய பொருள்னா யாருக்குமே கிடைக்காது அரிய பொருள். அவிநாசி அப்படின்னா ஒரு ஆன்மாவினுடைய கடைசி என்னன்னா மூச்சுன்னுவாங்க. அந்த மூச்சு அப்ப சிவன் விலகும், அந்த ஆன்மாவிலிருந்து விலகும் போதுதான் அந்த அந்த உயிரை வந்து அந்த யமனால் எடுத்துக்கொள்ள முடியும். அந்த மாயா சக்தி என்னும் அந்த யமனால் எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ எதனால் எடுத்துக்கொள்ள முடியும், அந்த கடைசி சுவாசம் வரையும் வந்து அந்த உயிருக்கு டைம் கொடுத்துட்டு உங்களுடைய மனத்தில் இருக்கிறவர் அந்த சிவனார். 5 புலன்களாக இருக்கிறார் சிவனார்னு சொல்லியாச்சா, இதை பற்றி நிறைய சொல்லியாச்சு. அதனால வேணாம், இந்த மூச்சு சுவாசத்து காட்டு உள்ள இருக்கிறவர் நமக்கு சிவனார். உன்னை வானா இவன் வந்து ரொம்ப பாவம் பண்ணிட்டான், ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னு போது அவர் மனசுல இருந்து வெளியே வந்தாதான் அந்த 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 யமன் கூட வந்து அந்த ஆன்மாவை பிடிக்க முடியும். அதுக்கு முன்னாடி பிடிக்க முடியாது. அதனால வந்து எனக்கு வந்து அப்பா இருந்ததுனால வந்து என்னை விட்டு விலகலை. யாரு, நான் பயங்கரமான பாவம் பண்ணணும்னா எனக்கும் டைம் வந்துடுச்சு, நான் வெளியே அந்த யமனுடைய கையில் போக வேண்டியவங்க. ஆனால் நான் போகல. எதனால, எங்கள் அப்பா என் உள்ள எழுதுகிறாருல, அவர் போக விட மாட்டேன். நான் பார்த்துறேன், என் பையனை நான் பார்த்துறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த யமனால் நெருங்க முடியவில்லை. காரணம் என்னன்னா, இறைவன் கைவிட்டு உன்னை விட்டு விலகி அந்த ஆன்மா போனதாதான் அந்த 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 யமன் வந்து உன்னை பிடிக்க முடியும். அந்த அவிநாசி அப்பான்றது ஒரு பெரிய பிலாசபி, இறை பிலாசபி வார்த்தை. அது நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ பாண்டி வெள்ளமே அந்த தென்பாண்டி நாட்டில் வந்து இருந்து தென்பாண்டி நாட்டு தென்னாண்டியர் நாட்டிலிருந்து அனைவருமே நெறிப்படுத்திய வெள்ளமாக வந்து அனைத்து குறைகளையும் தீர்த்து, வெள்ளம் வந்தால் என்ன பண்ண, நீர் கொட்டை மலை ஏரி ஈரி எல்லாம் நிறைஞ்சிடும். ஒரு வருஷத்துக்கு தேவையான தண்ணி அந்த ஊரில் இருக்கும். அப்போ அந்த ஒரு வருஷம் வந்து நல்லா வந்து செல்ல செழிப்போடு இருக்கும். அது மாதிரி வந்து அந்த இறைவனுடைய அருள் வணங்குதல் என்பது அங்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. அந்த தென்பாண்டி நாட்டில் பெரிய அரிய பரஞ்சோதி செய்வது என்றது எல்லாமே தெரிஞ்சது. தெய்வா இறைவனே, என்னையும் கூப்பிட்டுட்டீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே ஐயா இறைவா சிவனாரின்னு சொல்லிட்டு 2 கரம் பூமி சிவனாரை வணங்கி கொண்டு தான் நம்ம மாணிக்கவாசல். இது முடிந்தது. அடுத்தது கடைசி பதிகம் 51வது பதிகம் அச்சோப்பத்து. கடைசி பதிகம் தான். இந்த அச்சோப்பத்தில் வந்து 9 பாடல் வருது. பின்னர் பார்ப்போம். நமச்சிவாய நமச்சிவாய.